அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். சனிக்கிழமைகள்ல ஊசி மற்றும் கத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி தேய்பிறை, சதுர்தசி முடியும் நேரம் இரவு 9:20க்கு. அதன் பிறகு அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று காலை 8:11க்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:10 8:11 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:19 2:51 வரை. மாலை வேளையில் 4:23 5:25 வரை. ராகு கால நேரம் காலை 8:42 10:14 வரை. யமகண்ட நேரம் காலை 11:46 மதியம் 1:16 வரை. கூலிகன் மதியம் 2:51 4:23 வரை. சந்திராசம ராசி. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:19க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பொறுமை, ரிஷப ராசிக்கு நற்செயல், மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு கவனம், துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு புகழ், தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு உற்சாகம், கும்ப ராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு பக்தி. தொடர்ந்து சுப உரைகள் பார்ப்போம். சந்திர உரை 7:10 8:11 வரை. குரு உரை காலை 9:13 10:14 வரை. சுக்கிர உரை 12, அதாவது மதியம் 12:17 1:19 வரை. புதன் உரை மதியம் 1:19 2:20 வரை. சந்திர ஓரை மதியம் 2:20 3:22 வரை. குரு ஓரை மாலை 4:23 5:25 வரை. இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஓரை குரு ஓரையை பற்றி பார்ப்போம். குரு ஓரை என்பது அவர் இயற்கை சுபர், எல்லோருக்குமே சுபராக அவர் விளங்குகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ஓரைகளில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நாம் செய்ய முடியும். எந்த ஒரு பாராபட்சமும் கிடையாது. ஸோ குரு ஓரையில் பார்த்தீங்கன்னா எப்போ அவர் முதல்ல வருவார்? சூரிய உதயம் வியாழக்கிழமைகள், அதாவது குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அவருடைய ஆளுமை உள்ள நாள். அவர் அன்று ஆளும் கிரகமாக இருக்கிறார். அவருடைய சூரிய உதயத்தில் முதலாவதாக அவருடைய ஓரை தான் வரும். அப்பொழுது என்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யலாம்? அனைத்து விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம். நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு செய்ய போகிறோமா, பரிகாரம் செய்ய போகிறோமா, எல்லாமே இந்த குரு ஓரைகளில் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதே போல் தீய செயல்கள், அதாவது நீங்கள் தவறான தப்பு செய்ய போகிறீங்க, தப்பான காரியத்தில் போய் குருவோட ஓரையில் போய் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கட்டாயம் தண்டனை உடனே கிடைக்கும். அது கவனிச்சுக்கோங்க. சில ஓரைகளில் தப்பு பண்ணிங்கன்னா உடனே மாட்டுவீங்க. தண்டனையும் இப்போ 1 ரோத்தான் விடுற இடத்துல 2 ரோத்தான் விடுவோம். அதனால இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவான் பார்த்தாரு, தப்பு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவர் தண்டனை கொடுக்குற காலம் வந்துச்சுன்னா டபுளாக கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த ஓரைகளில் நல்ல காரியங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் தப்பான விஷயங்களும் எந்த ஓரைகளில் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எப்பவுமே செய்யக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் தப்பு, சில சமயங்களில் சில பேர் தப்பு செஞ்சு கொஞ்ச நாளை தப்பிச்சு வெளியே உலாவிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல ஓரையில் செய்ய வேண்டிய ஓரையில் செஞ்சுருப்பாங்க, அவங்களே அறியாமல். இதுதான் நம்ம இந்த காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, காலதேவன் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் இந்த குரு ஓரையில் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம தவறு செய்யக்கூடாதுங்க. தண்டனை பலமாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அவருடைய ஓரையில் போய் தப்பான காரியங்களை எந்த காரியத்திலையும் செய்யக்கூடாது. ஆனால் குரு ஓரையில் செய்யவே கூடாது. உடனே நம்மளுக்கு தண்டனை, பலமான தண்டனைகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவருக்கு ரொம்ப கொடிய கெடுபலன்கள் கொடுப்பார் தப்பு செஞ்சவங்களுக்கு. குரு ஓரை நேரத்தில் திருமணத்திற்காக தாலி தங்கம் வாங்கி தாலி செய்ய கொடுப்பாங்க இல்லையா, இந்த குரு ஓரையில் போய் செய்ய கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா தங்கத்துக்கு காரணகர்த்தாவும் இருப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறோம், தனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் அவர். ஸோ இவர் சுபகாரியங்களுக்கு ஆடை அணிகலன் வாங்குவதற்கும் நீங்கள் குரு ஓரையில் போகலாம். வியாழக்கிழமைகளிலே குரு ஓரைகள் இருக்குது. குரு ஓரை காலையில் ஒரு தடவை வந்தாலும் நம்மளுக்கு சாயந்தரத்தில் ஒரு தடவை கட்டாயம் வந்துடுவாங்க. ஏன்னா 7 ஓரைகள் 24 மணி நேரத்துக்கு அவங்க அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால பகல் நேரத்திலே, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்குள்ளேயே அவரோட ஓரை வந்துடும். அடுத்தபடியாக மற்ற தங்கம் தொடர்பான ஒரு வேலைகளை, தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா, அது நீங்கள் ஆரம்பிக்கலாம், ரொம்ப நல்லது.
புதிய கணக்கு ஆரம்பிக்கிறதுனா கூட குரு ஓரையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த குரு ஓரைகளை பாய்த்துக்கலாம். நீங்கள் சாமி ஜாமான் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பொருள் விற்க போகிறீங்கனாலும் இந்த குரு ஓரையில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல வளர்பிறையில் குரு ஓரையில் குரு நாளில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, குரு நாள் என்றால் வியாழக்கிழமைகளே நீங்கள் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லா விஷயத்துக்குமே எல்லா விதமான பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் இந்த குரு உரை மிக சிறப்பான உரையாகவே அமைகிறது. தொடர்ந்து நாளைய பதிவில் மற்ற ஒரு உரையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.